கோவை சின்னத்தடாகம் பகுதியில் பிடிக்கப்பட்டு டாப் ஸ்லிப்பில் விடப்பட்ட காட்டு யானை சின்னத்தம்பி மீண்டும் ஊருக்குள் புகுந்துள்ளது. கோவை மாவட்டம் சின்னத்தடாகம், ஆனைக்கட்டி, வரப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதோடு இரை தேடி குடியிருப்புகளுக்குள் நுழைகின்றன. இதையடுத்து விநாயகன் என்ற காட்டு யானையை தொடர்ந்து சின்னத்தம்பி என்ற காட்டு யானையும் பிடிபட்டது. அதனுடன் சுற்றித் திரிந்த பெண் யானை மற்றும் குட்டியை விரட்டிய வனத்துறையினர் சின்னத்தம்பியை மட்டும் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். அப்போது தன் இடத்தை விட்டு செல்லாமல் முரண்டு பிடித்ததால் கும்கி யானைகள் முட்டி முட்டி சின்னத்தம்பியை லாரியில் ஏற்றின. இந்நிலையில் சின்னத்தம்பியின் தந்தங்கள் உடைபட்டதோடு அதன் கன்னம் பின்பகுதியிலும் காயம் ஏற்பட்டது. கழுத்தில் ரேடியோ காலருடன் சின்னத்தம்பி டாப் ஸ்லிப் வனப்பகுதியில் கடந்த 25ஆம் தேதி விடப்பட்டது. சின்னத்தம்பி மீதான காயத்தை கண்ட வனவிலங்கு ஆர்வலர்கள் சொந்த வனத்தை விட்டு சின்னத்தம்பி காடு கடத்தப்படுவது உலக அழிவுக்கான எச்சரிக்கை என வலைதளங்களில் சாடினர். இதனிடையே சின்னத்தம்பியை தேடி தடாகம், பன்னீர்மடை பகுதிகளில் ஆக்ரோஷத்துடன் வலம் வரும் பெண் யானையும் குட்டியும் கண்ணில் பட்ட 2 பேரை தாக்கியது. இந்நிலையில் டாப் ஸ்லிப்பில் உள்ள வரகளியார் வனப்பகுதியில் மயக்க நிலையில் விடப்பட்ட சின்னத்தம்பி சுமார் 40 கிலோமீட்டரை கடந்து கோட்டூர், அங்கலக்குறிச்சி கிராமங்களுக்குள் புகுந்துள்ளது. சின்னத்தம்பி கழுத்தில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதால் அது செல்லும் இடங்களை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். ஐயோ! 30 வனத்துறையினர் 3 குழுக்களாக பிரிந்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசுகள் வெடித்து விரட்டிய போதிலும் அசராமல் சுற்றி வரும் சின்னத்தம்பி அந்த கிராம மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கிறார்.